ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறைகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அப்போ விஜயா வந்து கேட்குறாங்க, என்னடா இப்போல்லாம் ரொம்ப ஓவராக வித்தியாசமாக நடந்துக்கிற, அந்த கிறிஷுக்கு அவ்வளோ பாவம் பார்த்து பேசுகிற, என்ன மனசில் வேறு ஏதாச்சும் பிரச்சனையா அவனுக்கு? எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசுடா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பையனும் பாவம், அம்மா இல்லாத பையன் இல்லையா, அதனால தான் அவனை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க. அம்மா, நீ தான் எனக்கு எப்பயும் முக்கியம், உன்னோட உயிர் எனக்கு தேவைம்மா அப்படின்றாங்க. என்னடா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னுட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்ன தான் இருந்தாலும் நீ என் கூட எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன்னை நான் நல்லா பார்த்துக்கணுமா அப்படின்றாங்க. நீ என்னை இப்போவும் நல்லா தானடா பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ என்ன ஆயிடுச்சு, எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறேன்? இல்லைம்மா, சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் சொன்னேன் அப்படின்றாங்க. சரி, ஏதோ மனசில் கஷ்டத்தை வச்சுருக்க போல், எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே மனோஜ் வந்து, ஆமாம், அந்த ஆவி எப்போ போதோ அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். தினம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி என்னை மனசு கஷ்டப்படுத்திடுது இந்த ஆவி அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க மனோஜ். அப்போது விஜயா வந்து நினைக்கிறாங்க, இவன் மனசுக்குள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட எதையும் சொல்லாமல் மூடி மறைக்கிறான், அது என்ன விஷயம்னுட்டு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. எல்லா பேச்சும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் மனோஜ் வந்து எப்படியாச்சும் கிறிஷை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க.